இருளிறியச் சுடர்மணிகளிமைக்கும் நெற்றே இனத்தூத்தி அணிபணமாயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளையனை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியைக் கோமளத்தைக் கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுகொலோ களிக்கும் நாளே. ஸ்ரீ பூலோக வைகுண்டம் எனப்படும் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் ஆவணி மாதம் வரும் ஏகாதேசி மிக விசேஷமானது. அது பூப்பரத்தி ஏகாதேசி என அழைக்கப்படுகிறது. அன்றுதான் திருப்பவித்திர உற்சவம் தொடக்கம். அதன் முந்தைய தினம் விக்ஷ்வக்சேனரும் திருவடியான ஹனுமாரும் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி திருமுலை நடைபெறுகிறது. இந்த பூப்பரத்தி ஏகாதேசி அன்று நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து யாகசாலை புறப்படும் வழியில் பூவை பரத்தி அதில் எழுவார். தொண்டைமான்மேட்டின் அருகில் இருக்கும் யாகசாலையில் அவருக்கு 365 திருவாராதனைகளும் அதைத் தொடர்ந்து பெருமாளுக்கு யாகசாலை திருமஞ்சனமும் நடைபெறும். இரண்டாம் திருநாளன்று பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாள் மற்றும் உபயநாச்சிமார்களுக்கும் பவித்திரங்கள் அணிவித்து மிக விசேஷமான அங்கோபாங்க சேவை நடைபெறுகிறது. இந்த உற்சவத்தின் 7ஆம் திருநாள் நம்பெருமாள் உபயநாச்சிமார்களுடன் சூர்ணாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து நெல்லளவையும் கண்டருள்கிறார். பின்பு தாயார் சன்னதியின் முன் கம்பர் மண்டபத்தில் எழுந்தருளி மங்கள ஆரத்தி நடைபெறும். இந்த ஸ்ரீரங்கத்தில் கஜகதி, சிம்மகதி, வியாக்ரகதி, சர்பகதி என பலவித நடையழகு காட்டும் நம்பெருமாள் பவித்திர உற்சவ மண்டபத்தில் புலிப்பாய்ச்சலான வியாக்ரகதியில் எழுகிறார். 9ஆம் திருநாளன்று காலை திவ்ய பிரபந்த கோட்டி இராமானுஜ நூற்றந்தாதி சேவிக்க அதை செவிமடுத்தபடி நம்பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்கிறார். அதன் பிறகு பவித்திர மண்டபத்தில் படியேற்றத்தை தொடர்ந்து அவருக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெறும். இந்த பவித்திர உற்சவத்தை கண்டுகளித்த நம் அனைவரின் உள்ளமும் பவித்திரமடைய தூயன் துயக்கன் மயக்கன் என்கிறபடி மிக பவித்திரமான எம்பெருமான் நமக்கு அருளட்டும். ஸ்ரீரங்கா ரங்கரங்கா.